ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நெல்லிக்காய் ஊறுகாய். சப்பாத்தி, தயிர் சாதம் இது கூட எல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல டேஸ்டியான இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிறத தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதுக்கு முதல்ல ஒரு 10லிருந்து 12 நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணியில் கொஞ்சம் வேக விடலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெந்ததுன்னா போதும், ரொம்ப நேரம் வேண்டாம். நெல்லிக்காயை வேக வச்சுட்டு தண்ணியை வடித்து ஆற வச்சுருக்கேன். இப்போ ஊறுகாய் போட ஆரம்பிச்சிடலாம். ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், ரெண்டையும் வறுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறேன். கடுகு பொரிஞ்சு வெந்தயம் கலர் மாறி வரணும். கைவிடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்தோம்னா போதும். நல்லா வெந்தயம் அப்படியே கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள். ரெண்டும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சு இதையை நல்ல இடிகல்லையோ இல்லை மிக்சிலேயோ போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாணலியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நெல்லிக்காய், பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், குத்தி பார்த்தா இந்த மாதிரி தெரியுது பாருங்கள். இந்த அளவு நல்லா சாஃப்டாக வேக வச்சுருக்கேன். அதையே இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே சுலபமாக 5 நிமிஷத்தில் இந்த பக்கம் பொரியல் பண்ணுற டைமில் இந்த ஊறுகாய் பண்ணிடலாம். அவ்வளோ சுலபங்க. இப்போ எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் அப்படி வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு காரத்துக்கு நான் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. கூட்டியோ குறைச்சோ எப்படி வேணுமோ சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். ரொம்பவும் காரம் சேர்த்துட்டோம்னா அப்படி நெல்லிக்காயோட டேஸ்ட் எல்லாம் போயிடும், காரம் மட்டும் இருக்கும். அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கடுகு வெந்தயம் ரெண்டும், அந்த பொடியை சேர்த்துக்கலாம். ஃபுல்லாகவே சேர்த்துடலாம், சரியாக இருக்கும். நல்லா துவர்ப்பு, காரம், உப்பு எல்லாம் சேர்த்து அப்படி உரப்பாக சூப்பராக இருக்கும் இந்த ஊறுகாய். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் விடக்கூடாது. மிளகாத்தூள் சேர்த்ததுனால சீக்கிரமாக கரிஞ்சிரும். நெல்லிக்காய் சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள் சேர்த்தினா போதும். எண்ணெயிலேயே மிளகாத்தூள் சேர்த்துட்டோம்னா சீக்கிரம் கருகிரும். அதனால தான் கடைசியில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா சரியாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சுலபமாக நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். சூப்பராக இந்த நெல்லிக்காய் ஊறுகாயை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.